ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வெள்ளனா போய் ஆட்டு ரத்தம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடணும். ஆக்சுவலாக முதல்லாம் ஒரு ஆட்டு ரத்தம்னா இது 4 சேர்ந்து தான் ஒரு ஆட்டு ரத்தம்னு சொல்லுவோம். இப்போ 2 சின்ன சின்ன தட்டில் ஊற்றி வச்சுட்டு 2 இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டாக இருக்கும். டைரெக்டாக பாடியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். இப்படி கரைச்சோம்னா தான் நல்லா ஈஸியாக வந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் எல்லாம் உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ நல்லா கரைச்சி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்னா லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லிட்டு மாமியார் தான் செய்வாங்க, இப்போ பேசுகிறது இல்லை. ஸோ மாமியார் நான் செஞ்சு கொடுப்பாங்க. லட்சக்கட்டை கீரை வந்து இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா குறுக்கு வலி வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து லட்சக்கட்டை கீரை கிடைக்கல. ஸோ அதனால் வெறும் ரத்தத்தை மட்டும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே கொட்டி நல்லா வதங்குற அளவுக்கு, லைட்டாக வதங்குற அளவுக்கு கிண்டி விட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடும். லைட்டாக நல்லா வதங்கினோங்க இந்த கரைச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை வந்து இதில் ஊற்றி நல்லா ஒரு கிண்டி விட்டுறோம். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தை வந்து நம்ம ஊற்றி நல்லா வேக விட்டுறணும். நான் கரைச்சது போக லைட்டாக கரண்டிட்டையும் லைட்டாக கொத்தி விட்டுட்டேன். ஸோ அப்போ தான் பொடி பொடியாக இருக்கும், நம்ம வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. ஸோ நல்லா வெந்து வந்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு, நான் எதுலேயுமே மேக்ஸிமம் கொத்தமல்லி வந்து சேர்த்தேன். இது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது கொத்தமல்லிக்கு. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா சுவையான ரத்த பொரியல் ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்